ஹாய், மை நேம் இஸ் யுகா. நான் சைல்ட்ஹுட்லேருந்தே சிங்கிங் ரொம்ப பேஷன் எனக்கு. இப்போது ப்ரொஃபஷ்னலாக இது பண்ணாலும் இருக்கேன். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் ஆன் டிவி. ஸோ வெரி எக்ஸைட்டட் டு பெர்ஃபார்ம் ஹியர். ஹாய், மை நேம் இஸ் சௌபர்ணிகா அண்ட் நான் ஒரு பீட் பாக்ஸர். பீட் பாக்ஸிங் நான் எதுக்கு எடுத்தேன்னா டு பிரேக் த ஸ்டீரியோடிபிக்கல் மைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள். அதாவது சில பேர் நினைப்பாங்க பீட் பாக்ஸிங்னா வந்து பசங்க தான் பண்ண முடியும், பொண்ணுங்க பண்ண முடியாது அப்படி இப்படின்னு. இல்லை, சில பேர் தான், நான் எல்லாருமேனு சொல்லலை. ஸோ அதை வந்து அந்த ஸ்டீரியோடிபிக்கல் மைண்ட் செட்டை பிரேக் பண்ணுறதுக்காக தான் நான் கற்றுக்க ஆரம்பித்தேன். Good boy இல்ல, bad boy இல்ல, ரெண்டோட காம்போ நம்ம பிள்ளை. நம்மால வெயிட்டா சச்சாச்சா இல்ல, டபுள்யூண்டு ஃபைட் கூட போட்டதில்ல. ஒரு கல்லுல 10 மாங்காய் ஒன்னா அடிப்பானே, ஒரு வெட்டுல 100 துண்டு போட்டு பிரிப்பானே. சின்ன சண்டை வந்தா கொஞ்சம் தள்ளி நிற்பான், பெரிய சண்டை வந்தா பேசி புரிய வைப்பான். ஒரு உண்மையால நீ நொந்து போன, ஒரு பொய் சொல்லி நல்லா சிரிக்க வைப்பா வைப்பா வைப்பா. மஷா போல மசா எதுவும் செஞ்சதில்ல, ரங்கா போல ரங்கா ஒன்னும் கிழிச்சதில்ல. கத்தியில ரத்தம் இல்ல ரவுடிதான், காதலிக்க நேரம் இல்ல ரவுடிதான், வெட்டு குத்து வேணும் சொல்ல ரவுடிதான், வெள்ள உள்ளம் கொண்ட நல்ல ரவுடிதான். நானும் ரவுடிதான். நெக்ஸ்ட் வந்து we're gonna sing ரஜினிகாந்த் சாங். எத்தனை சந்தோஷம் தினமும் கொட்டதும் மேல, நீ மனசு வச்சு புட்டா ரசிக்க முடியும்னால. நீ சிந்துற கண்ணீரும் இங்க நிரந்தரம் இல்ல, இது புரிஞ்சுக்கிட்டாலே இங்க நீ தாண்டா ஆள. எத்தனை சந்தோஷம் தினமும் கொட்டதும் மேல, நீ மனசு வச்சு புட்டா ரசிக்க முடியும்னால. நீ சிந்துற கண்ணீரும் இங்க நிரந்தரம் இல்ல, இதை புரிஞ்சுக்கிட்டாலே இங்க நீ தாண்டா ஆள. கண்ணை கட்டிக்கிட்டு எல்லாம் இருட்டுன்னு நீ கூவாத கூவாதப்பா, வட்டம் போட்டுக்கிட்டு சின்ன உலகத்தில் நீ வாழாத வாழாதப்பா. என்ன பார், நான் கையை தட்ட உந்தாச்சு உலகம். ஹே, நான் சொன்ன பக்கம் நிக்காம சுழலும். டேய், என் கூட சேர்ந்து கூட்டாடு நிழலும். உள்ளார எப்போவுமே உள்ளால உள்ளால பார். உலகெங்கும் இருக்கும் ஆதித்யா தொலைக்காட்சி நேயர் பெருமக்களுக்கு அன்பு தீப ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். தாமரை கொடியாகிய நான் இன்று இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாமே பாடல், பலருடைய பன்முக திறனை பற்றி பேசினாங்க. நான் ஏன் நிறைவா இப்படி பேச வந்திருக்கேன்னா, அதுபோல் பலரை உருவாக்க ஒரு பேச்சாளரால், ஒரு தன்னம்பிக்கை ஊட்டுபவரால் முடியும் என்பதனால் எனக்கு இதில் ரொம்ப அதிக நாட்டம். அதை நான் செய்வதற்கு மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்வை பற்றி சொன்ன உடனேவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆதித்யா தொலைக்காட்சி பொழுதுபோக்குக்காக நடத்தப்படும் தொலைக்காட்சியாக இல்லாமல் சமூகத்தை பழுது பார்ப்பதற்கான ஒரு தொலைக்காட்சியாக அவதரிப்பதாக தான் நான் இதை பார்க்கிறேன். அதற்கு என் வாழ்த்துக்களை சமர்ப்பித்துவிட்டு, பெண்கள் பற்றி இன்னைக்கு நிறைய பேசுகிறோம் இருக்கிறோம். பெண்களுக்கு என்ன பிடிக்கும், பெண் அழகியவள், அன்பானவள், அதெல்லாம். ஆனால் பெண்களுக்கு என்ன வேண்டும், என்ன பெண்களுக்கு தரணும், என்ன பெண்கள் எதிர்பார்க்கிறாங்க இந்த சமூகம் அப்படின்றத புரிய வைப்பதற்கான ஒரு நிகழ்வாக இது இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அவா. அப்படி பார்க்கும்போது பொதுவாகவே பெண்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கு. பெண்கள்னு பேசும் பொழுது ஆண்கள் இல்லாமல் அதை பேசிவிட முடியாது. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இரண்டும் சேரும் பொழுதுதான் இந்த உலகமே இயங்க முடியும் என்னும் பொழுது ஆண் பார்வையில் ஏன் பெண் வித்தியாசப்படுகிறாள்? சமீபத்தில் பேருந்தில் போகும்பொழுது ஒருத்தர் சொன்னார், லேடிஸ் சீட்லேயும் லேடிஸே உட்காந்துக்கிறீங்க, ஜென்ஸ் சீட்லேயும் லேடிஸ் உட்காந்துக்கிறீங்க, அப்போ நாங்கள் எங்கே தாமா உட்கார்றது? நியாயமான விஷயம் சார், ரொம்ப நியாயமான விஷயம். ஆனால் பேருந்தில் 50% பெண்களுக்கு ஒதுக்கப்பட்டு விட்டது, எதற்காக எங்கள் சீட்டில் வந்து உட்கார்றீங்கன்னு கேட்குறீங்களே நீங்கள்.
ஏமா 2 பேரும் சம அளவில் தானே இந்த நாட்டில் இருக்கோம், நீங்க ஏன் 33% இடஒதுக்கீடு கேட்குறீங்க? எவ்வளோ பேர் இருக்கீங்களோ அதுபோல் கணக்கிட்டு இடஒதுக்கீடு கேட்கலான்னு ஒரு ஆண் கூட கேட்கலையே. வாட்ஸ்அப்ல எல்லாமே பரவிடுது. சமூகத்துல பெண்களுக்கு நடந்த அவலம், ஒரு பொண்ணு அண்ணா விட்டுருங்கன்னு அலறா, அது எல்லாரும் பார்த்து உச்சு கொட்டுறோம். ஏன்னா நம்மளால அதானே பண்ண முடியும், காசா பணமா. ஆனால் அந்த ஊர்ல அதுக்கப்புறம் அதை விட மிகப்பெரிய அநீதி நடத்தப்படுகிறது. என்னன்னா, அந்த ஊர்ல நிச்சயமான திருமணங்கள்ல கிட்டத்தட்ட 50ன்னு எண்ணிக்கையில சொல்றாங்க, விசாரிக்கல, திருமணங்கள் நின்று போயிருக்கு. யாருடைய திருமணம்னு பார்த்தா வெளியூர்ல இருந்து இருக்கிற மாப்பிள்ளைகள் அந்த ஊர்ல இருக்கிற பெண்களை திருமணம் செய்ய பயப்படுறாங்களாம். ஏங்க, பாதிக்கப்பட்ட பெண்களை நீங்கள் திருமணம் செய்ய மாட்டேன் என்று சொல்வதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை, அது தங்களுடைய கருத்து. ஆனால் ஒருத்தர் கூட இவனால் பாதிப்பு ஏற்பட்டிருக்குமோ என்று ஒரு ஆணின் திருமணத்தை கூட நிப்பாட்டவில்லையே என்பதுதான் என்னுடைய கவலை. ஏன் இப்படி நடக்குதுன்னு பார்த்தா, வீடுகளில் மருமகளுக்கு எப்படி மாமியார் பிரச்சனையோ, அலுவலகங்களில் எப்படி வேலை செய்யும் பெண்களுக்கு மிக 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 பெரிய பிரச்சனையாக அங்கு வேலை செய்கின்ற அவங்களுக்கு முன்னாடி சேர்ந்த பெண்கள் இருக்கிறார்களோ, பெண்களுக்கு உண்மையில் சொல்ல போனால் பெண்கள் தான் பிரச்சனையாக இருக்கிறார்கள். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, பஸ்ல ஏறுறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆண் தவறு செய்கிறார், ஒரு பெண்ணை இடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்கனே, அவரை கூட விட்டுடலாம். ஏன்னா அவன் தெரியாம செய்யறானோ தெரிஞ்சு செய்யறானோ என்னவோ. ஆனால் அதை பார்த்து விட்டு அந்த ஆணிடமிருந்து சற்று தள்ளி ஒரு பெண்ணோ ஆணோ நடந்து வராங்க, ஏய் நீ என்ன பண்றேன்னு கேட்காம, அதுதான் இருப்பதிலேயே மிகப்பெரிய தவறு தோழர்களே. அவன் செய்வதை விட நீ செய்வதுதான் மிகப்பெரிய தவறுன்னு ஒரு அம்மாவாக சொல்லி கொடுத்து ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் வளர்த்திருந்தால் பிரச்சனை இருந்திருக்காது. நமக்கு ஏன்பா வம்பு, நமக்கு ஏமா வம்புன்னு சொல்லி வளர்ப்பதின் விளைவு தான் இது. ஒரு ஆஃபீஸில் ஒரு பொண்ணு புதுசாக சேர்ந்துருக்கான்னு வச்சுக்கோங்க, அப்போதான் அந்த ஆஃபீஸில் அதுக்கு முன்னாடி வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க பாருங்க பெண்கள், ஏற்கனவே சண்டை நாறிட்டு இருந்திருக்கோம். ஆனால் இப்போ அவங்க போன உடனே இவங்களோட ஒத்துமையை நீங்கள் பார்க்கணுமே, எல்லாரும் சேர்ந்து அந்த பொண்ணை கஷ்டப்படுத்துவாங்க. அதில் அப்படி ஒரு சந்தோஷம். ஆனால் அப்படி உங்களை யாராவது கஷ்டப்படுத்தினா கூட அவங்க கிட்ட இருந்து ஏதோ ஒரு விஷயத்தை நீங்க கத்துக்கிறீங்க, உனக்கு கத்துக்கவே தெரியாதா, இதை நீ செய்யவே முடியாதான்னு உங்களை திட்டிருப்பாங்க. 1 மணி நேரம் கழிச்சு அவங்க செஞ்ச ஏதாவது ஒரு வேலைக்கு அவர்களுக்கு நீங்கள் பாராட்டை தருங்கள். உங்களுக்கு வேலையை சொல்லிக் கொடுக்க மறுத்தவர்களுக்கு வாழ்க்கையை சொல்லிக் கொடுங்கள் பெண்களே. அதுதான் இந்த சமூகத்திற்கு நீங்கள் தருகின்ற பாடமாக இருக்கும். எனக்கு ஏன் பெண்கள் மேல வருத்தம்னா, ஆண்கள் கூட ஒரு சில நேரங்களில் பெண்களுக்கு எதிரியாக இருந்து விடுகிறார்கள். ஆனால் பெண்களே பெண்களுக்கு தவறு செய்யும் பொழுது அதை நான் எதிரியாக பார்ப்பதில்லை, துரோகமாகத்தான் பார்ப்பேன். நான் சமீபத்தில் பார்த்த ஒரு காணொளி மிகப்பெரிய தெளிவை எனக்கு ஏற்படுத்தியது. என்னன்னா, ஒரு சிங்கம் இருக்கு, அந்த சிங்கத்தை 20 கழுதை புலிகள் சேர்ந்து ஒன்னா பிளான் பண்ணி கொல்ல வருது. அந்த சிங்கம் போராடுது, சிங்கம் அல்லவா, போராடிட்டே இருக்கு. ஆனா சுத்தி வளைச்சு அந்த சிங்கத்தை கடிக்க ஆரம்பிக்கும் பொழுது அங்கிருந்து கர்ஜனையுடன் பிடாரி முடி இல்லாமல் நடந்து ஒரு பெண் சிங்கம் வருகிறது. அந்த சிங்கத்தோட கர்ஜனை மட்டும்தான், அந்த 20 கழுதை புலிகளும் காணாமலேயே போயிடுச்சு. இதை பார்த்த உடனே எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு, சிங்கம் சிங்கத்தோடு தான் சேர வேண்டும், புலி புலியோடு தான் சேர வேண்டும். ஆனால் நான் சொல்கின்ற இந்த சிங்கம் புலி கதையில் ஜாதி இல்லை, மதம் இல்லை, நிறம் இல்லை, செவ்வாய் தோஷம் இல்லை, எந்த தோஷமும் இல்லை, ஜாதகம் இல்லை, படிப்பில்லை, வேலை இல்லை, மனம்தான் இருக்கிறது தோழர்களே. அதை மறந்து விடாதீர்கள். ஏன் சொல்றேன்னா, எல்லாரும் காலைல வேலைக்கு போகும்போது கண்ணாடி பார்ப்போம், நம்ம முகத்தை பார்ப்போம். வேலைக்கு போயிட்டு வந்துட்டு 2 நிமிஷம் கண்ணாடி முன்னாடி நின்று உங்கள் அகத்தை பாருங்கள், வாழ்க்கை மிக அழகாக மாறிவிடும். எனதருமை தோழர்களே, ஆண்களுக்கு என்னுடைய ஒரே ஒரு வேண்டுதல் தான் என்னன்னா, ஒரு பெண்ணுக்கு குடும்ப வாழ்க்கை சரியா அமைஞ்சிட்டா எல்லாமே சரியா அமைஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க, தெரியல. அப்படி இருக்கணும்னா
நீங்க பெண்களிடம் உங்களுடைய தேவையை மாற்றி பாருங்கள். ஒரு பெண் பெரிய ஓட்டப்பந்தயத்துல சாதிக்கணும், ஹை ஜம்ப், லாங் ஜம்ப்ல இந்தியாவுக்காக ஒலிம்பிக்கில் மெடல் வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. அவ கிட்ட போய் சுண்டுனா ரத்தம் வர மாதிரி ஒரு ஸ்கின் டோனை எதிர்பார்க்காதீங்க. அவளால எப்படி முடியும்? ஒரு பெண்ணு பழு தூக்குற போட்டியில் அதிகமான பழுவை நான் தூக்க வேண்டும், சுமந்து ஜெயிக்க வேண்டும் என்று நினைப்பாள். அவளிடம் 0 சைஸை எதிர்பார்க்காதீங்க. அவள் போக்கிலேயே இருக்கட்டும், அதை காதலிக்க ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று தான் சொல்கிறேன். எப்படி சொல்றேன்னா, என்னுடைய வாழ்க்கையில நான் பட்டிமன்றம் பேச்சு துறையில இருக்கிறதுனால ஆஃபீஸ் போயிட்டு அப்படியே பட்டிமன்றம் போயிட்டு விடிய 3 மணி 4 மணின்னு வருவேன். அப்ப வாசல்ல கோலம் தெளிக்கிற ஆன்ட்டிங்க, கோலம் போடுறவங்க, எங்க அம்மா கிட்டயோ எங்க அத்தை கிட்டயோ எங்க தம்பி கிட்டயோ, நேத்து தாமரை 3 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தா போல அப்படின்னு கேட்கும் பொழுது எங்க அம்மா என்ன பதில் சொல்லலான்னு தெரியாமல் தலையை குனிக்கும் பொழுது எங்க அப்பா வெளியில வந்து, ஆமா என் பொண்ணு பட்டிமன்றங்களில் பேசுவாள், மேடைகளில் சென்று பேசுவாள், அதனால லேட்டா வந்தான்னு நான் கனவுகளை சுமந்து இந்த தேசத்தில் உலாவிக் கொண்டிருக்கும் பொழுது அதை நோக்கி வீசப்படும் கேள்விகளுக்கு பதிலை சொன்ன என் அப்பாவுக்கும் என் தம்பிக்கும் என் மாமாவிற்கும் என் சித்தப்பாவிற்கும் என் பெரியப்பாவிற்கும் இந்த பேச்சை சமர்ப்பித்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.